இப்போ அதுக்கு வந்து ஒரு மண்ணீரல் எடுத்திருக்கேன், ஒரு 200 கிராம் அளவுக்கு ஈரல், கொஞ்சம் துவஞ்சல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மண்ணீரல் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மண்ணீரல் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாய் சூடானது, இது கூட கொஞ்சம் சோம்பு, ரோல் பட்டை கொஞ்சம், ஒரு பாதி அளவுக்கு பிரிஞ்சலை, கூடவே ஒரு 6-7 சாம்பார் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிங்க. வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கினது, இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாடை போடுறது, ஒரு பாதி அளவுக்கு தக்காளி. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து ஈரல் சேர்த்துக்கலாம். இது கூட துவஞ்சலையும் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதை நல்லா வதங்கினதை இது கூட இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, இதுவே கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 7-8 நிமிஷம் மூடினா போதும். நமக்கு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ இந்த மண்ணீரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம எடுக்கலாம். இப்போ நமக்கு நல்லா வெந்துடுச்சு. இது கூட வந்து நம்ம அந்த மண்ணீரல் வச்சுருக்கோம்ல கட் பண்ணி, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கரம் மசாலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இதையும் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டிட்டு இதை மூடிட்டு ஒரு 4 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கூட வந்து மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துங்க. மிளகாப்பொடி அதிகமாக சேர்க்கக்கூடாது இதுக்கு. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. அவ்வளோதாங்க. சூப்பரான ஒரு சேமி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.